சுவாமி மணவாள மாமுனிகளின் அஷ்டதிக்கஜங்கள்ங்கிற சிஷ்யர்களுக்குள்ள எறும்பி அப்பான்னு ஒருத்தர். எறும்பி அப்படின்னு ஒரு ஊர். அந்த ஊரை கொண்டே இந்த மகானுக்கு இந்த பேர் வந்துடுத்து. திருவேங்கடமுடியானுக்கு சுவாமி மணவாள மாமுனிகள்னு நினச்சாலே ரொம்ப தித்திக்குமா. சுவாமி ராமானுஜர் காஞ்சி வரதனுக்கு எப்படி தீர்த்த கைங்கரியம் பண்ணினாரோ அந்த மாதிரி எறும்பி அப்பாவும் திருவேங்கடமுடியானுக்கு தீர்த்த கைங்கரியம் பண்ணுறார். திருமலையில் ஆகாச கங்கை பாபநாசம்னு இருக்குது. அங்கே போய் தீர்த்தம் கொண்டுண்டு வருவார். அப்படி வரப்போது ஒரு துள்ளலோடு வருவாராம், குதிச்சுண்டு வருவாராம், சந்தோஷமாக வருவாராம். என்ன சந்தோஷம் அப்படின்னா, இந்த தீர்த்த கைங்கரியம் பண்ணக்கூடிய பாக்கியத்தை என்னுடைய ஆச்சாரியன் மணவாள மாமுனிகள் அடியேன நியமிச்சிருக்காரே அப்படிங்கிற சந்தோஷத்தில் துள்ளலோடு வருவாராம். சுவாமி அனந்தாழ்வான் எப்படி சுவாமி ராமானுஜருக்காக திருமலையில் புஷ்ப கைங்கரியம் பண்ணார்னு பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி எறும்பி அப்பாவும் தீர்த்த கைங்கரியம் பண்ணுறார். நம்ம ஆச்சாரியன் நம்மளை நியமிச்சிருக்காரே, அவர் நியமிச்சிருக்காமல் போயிருந்தா நமக்கு இந்த கைங்கரியம் கிடச்சிருக்குமான்னு மணவாள மாமுனிகளுடைய கல்யாண குணங்களை நினச்சிண்டு கண்கள் ஆனந்த பாஷ்பத்தோட மேனி சிலிர்க்க திருவேங்கமுடியான் எதிரில் கொண்டு வந்து அந்த தீர்த்த குடத்தை வச்சுடுவார். அந்த தீர்த்தத்தை எடுத்து அர்ச்சகர்கள் திருவாராதனம் பண்ணுவா. அப்போது பெருமாள் ஒரு நாளைக்கு திருவாய் மலர்ந்தருளி, இது என்ன கல்கண்டு பானகமோ, இப்படி தித்திக்கிறதே, என்ன காரணம் அப்படின்னு கேட்டாராம். உடனே எறும்பியப்பா சுவாமிகளை அருளப்பாடிட்டு அழைச்சி கேட்குறார், ஆச்சாரியன் மணவாள மாமுனிகள் நினச்சிண்டு வந்தீரோ அப்படின்னார். அதை செவிமடுத்த எறும்பியப்பா சுவாமிகள் கண்ணீர் பெருக்கிறார். இப்படி தித்திக்க இருப்பாராம் மணவாள மாமுனிகள் திருவேங்கடமுடையானுக்கு அப்படின்னு வரலாறுல இருக்குது.